மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 76. கல்லூரியில் நந்துவின் வகுப்பில் அவனுடைய கவனத்தை கவர்வதற்காக எல்லா வழிகளையும் கையில் எடுத்திருந்தாள் வர்ஷினி. அவன் நடத்தும் பாடங்களில் சந்தேகங்களை கேட்டு அவனை தன்னிடம் பேச வைக்க முயற்சிக்க, அவனோ கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதிலளித்துவிட்டு அதன் பிறகு அனாவசியமாக ஒரு வார்த்தையும் அவளிடம் பேசாமல் தவிர்த்தான். நடத்திய பாடங்களில் இருந்து கேள்விகளை கேட்டபோது அவளை தவிர்த்து மற்றவர்களை மட்டும் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான். சிடுமுஞ்சி ரொம்பதான் பண்றாரு என்று தனக்குள் அவனை திட்டிக் கொண்டிருந்தாள் வர்ஷினி. ஒரு கேள்விக்கு யாருக்கும் விடை தெரியவில்லை. எல்லோரும் தவறாக சொல்ல கடைசியாக தீபாவை எழுப்பினான். அவளுக்கு விடை தெரிந்தும் வேண்டுமென்றே தவறாக கூறினாள். ஏனெனில் மிச்சம் இன்னும் அவன் கேட்காமல் விட்டது வர்ஷினியை மட்டுமே. தான் விடை சொல்லிவிட்டால் அவளை கேட்காமல் விட்டு விடுவான் என்று எண்ணி தவறான பதிலை உரைத்தாள் தீபா. அவளை ஒரு நொடி ஆழ்ந்த பார்வை பார்த்தான் நந்து. தலையை குனிந்து கொண்டாள் தீபா. சார், நான் சொல்றேன் சார், எனக்கு தெரியும் என்று வர்ஷினி சத்தமாக கேட்க, அதற்கு மேல் அவளை தவிர்க்க முடியாமல் எஸ் என்றான். உற்சாகமாக அதற்கான பதிலை கூறினாள் வர்ஷினி. குட் என்று விட்டு அதோடு நிறுத்தி கொண்டான் நந்து. அதற்கு மேல் அவளிடம் ஒரு வார்த்தையும் அவன் பேசவில்லை. சில நாட்கள் இப்படியே தொடர்ந்தன. அவனிடம் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் ஃப்ரீ பீரியடில் அவனை தேடிச் சென்றாள் வர்ஷினி. சார் என்று அழைத்தாள். திரும்பி அவளை பார்த்தவன் முகம் எரிச்சலில் சுருங்கியது. அதனை கண்டவளுக்கு சொல்ல ஒண்ணா வலி மனதில் எழுந்தது. என்ன என்றான் கோபமாக. எனக்கு தெரியும் சார், நான் பண்ணது பெரிய தப்பு தான். சாரி, என்னை மன்னிச்சிடுங்க சார் கெஞ்சுதலாக கேட்டாள். சப்ஜெக்ட் தவிர்த்து வேற எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம், கிளம்பு. சார் ப்ளீஸ் சார். வர்ஷினி, ஐ செட் கோ. கோபத்தோடு அழுத்தமாக அவன் உரைத்ததில் அவளுக்கு அழுகை வந்தது. இருந்தும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வந்துவிட்டாள். தன்னை சீண்டுவதற்காகவே வேதா என்று அழைத்து கொண்டிருந்தவன் இன்று எல்லோரையும் போல் வர்ஷினி என்று அழைத்தது அவளுக்கு வருத்தமாக இருந்தது. எனக்கு நீயும் எல்லோரும் ஒன்றுதான் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டான் என்பது புரிந்தபோது உடைந்து போனாள் வர்ஷினி. அடுத்து வந்த நாட்களிலும் அவனை தொடர்ந்து சென்று சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாள். ஆனால் அந்த கல் நெஞ்சுக்காரனோ மனம் இறங்கவே இல்லை. அவன் அன்பை மொத்தமாக தொலைத்து விட்டு நிற்கையில் அவள் மனம் பாரமாகி வலி கண்டது. இப்படியே மீண்டும் ஒரு வாரம் கழிந்த நிலையில் சோர்ந்து போய் அமர்ந்து விட்டாள் வர்ஷினி. அன்று வீட்டில் வரீஷ் அமர்ந்து ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருக்க, படித்து முடித்து விட்ட வர்ஷினி பாட்டியோடு பேசிக்கொண்டு அவரோடு வம்பை வளர்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஜெயந்தி வந்தார். இந்த ராசு பையன் எங்க அத்தை? ஏண்டி, சப்பாத்தி செய்ய கோதுமை மாவு பத்தல, அவன் வந்தா வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். அம்மா, நான் போய் வாங்கிட்டு வரவா? சரி, பார்த்து பத்திரமா போ. ஓகேம்மா என்று விட்டு பையையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அப்பொழுது உள்ளே நுழைந்தார் லிங்கேஸ்வரன். ஹாய் டாடி என்றாள். புன்னகையோடு அவள் கன்னத்தில் தட்டியவர், எங்க போற பாப்பா என்று கேட்டார். கோதுமை மாவு வாங்கிட்டு வர போறேன். அவர் முகம் மாறியது. ஒரு நிமிஷம் இரு என்றவர் வரீஷ் என்று அழைத்தார். என்ன டாடி என்று ஹோம்ஒர்க்கை பாதியிலேயே விட்டுவிட்டு ஓடி வந்தான் வரீஷ். அக்கா கூட போயிட்டு வா. சரி டாடி என்று அவளோடு கிளம்பினான். தன் தந்தையை வேதனையோடு பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் வர்ஷினி. அவர் உள்ளே சென்று விட, அக்கா வா என்றான் வரீஷ். ஒரு நிமிஷம் இரு என்று அவனை நிறுத்திவிட்டு லிங்கேஸ்வரனின் முன்னால் சென்று நின்றாள். இப்போ எதுக்கு டாடி அவனை என் கூட அனுப்புறீங்க? என்னை தனியா அனுப்ப சந்தேகப்படுறீங்களா? ஒரு நொடி திகைத்தவர், அப்படியெல்லாம் இல்லடா என்றார். தப்புதான் டாடி, நான் செஞ்சது தப்புதான். இதுக்கு மேலே என்னை சந்தேகப்பட வேணாம். நான் திரும்பவும் அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இனி லைஃப்பில் யாரையும் லவ் பண்ணவும் மாட்டேன். போதும், ஒரு தடவை பண்ண தப்பையே இன்னும் சரி பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னை நம்பி வெளியே அனுப்பலாம். தீர்க்கமாக அழுத்தமாக அவள் உரைத்ததில் தடுமாறி போனார் லிங்கேஸ்வரன். வேதவல்லியும் ஜெயந்தியும் வருத்தத்தோடு அவளை பார்க்க, நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன் டாடி. வரீஷ் கூட வந்தாதான் நான் போகணும்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவனை கூட்டிக்கிட்டே போகிறேன். இல்லை, நான் எங்கேயும் போகாமல் வீட்லேயே இருக்கணும்னாலும் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் முகத்தை பார்த்தபடி அவர் பதிலுக்காக காத்து கொண்டு நின்றிருந்தாள். பொங்கி வரும் அழுகையை அடக்க பாடுபட்டு எச்சில் கூட்டி விழுங்கியவாறு அவள் நின்றிருப்பது அவருக்கு புரிந்தது. அவர் மனமும் வேதனையில் தத்தளித்தது. பொத்தி பொத்தி வளர்த்த பெண். வரீஷை விட வர்ஷினியின் மேல்தான் அவருக்கு பாசம் அதிகம். அவள் சந்தோஷத்தை பார்த்து பார்த்து இவர் சந்தோஷப்படுவார். இப்போது அவள் வேதனைப்பட்டு நிற்கையில் அவர் மனமும் கலங்கிவிட்டது. கையை நீட்டி வா என்பதை போல் அழைக்க ஓடிச் சென்று அவரை அணைத்து கொண்டாள் வர்ஷினி. சாரி டாடி, எதுவுமே பழைய மாதிரி மாறாதா? நான் செஞ்ச தப்ப உங்களால் மறக்கவே முடியாதா? சிறு விசும்பலோடு அவள் கேட்க அவர் விழிகளும் கலங்கிவிட்டன. கஷ்டப்பட்ட தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவர் அவள் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தார்.
என் பாப்பாவை நான் நம்பாவ வேற யார் நம்புவா? சரி விடு, பழசை பற்றி இனி பேச வேண்டாம். வரீஷ், நீ போய் ஹோம்ஒர்க் எழுது. நீ போயிட்டு வா பாப்பா. இங்கே இல்லை, எங்கே வேணும்னாலும் போ. டேடி எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீனா டேடிக்கு ரொம்ப இஷ்டம். உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது. ஐ நோ டேடி என்றவள் அழுத்தமாக அவர் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு உற்சாகத்தோடு பையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். வேதவள்ளி அவர் அருகில் வந்து கையை பிடித்து ஆறுதலாக பேசினார். விடு லிங்கேசா, சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. இனி அப்படி கண்டிப்பா பண்ண மாட்டா. நீ மனசுல போட்டு எதையும் குழப்பிக்கிட்டு இருக்காத. ஆனாலும் நம்ம எல்லாரையும் விட கொஞ்ச நாள் பழகுனவ அவளுக்கு முக்கியமா போயிட்டான் இல்லம்மா. நம்ம எல்லார பத்தியும் அவ யோசிக்கவே இல்லை பாத்தீங்களா? எப்படிம்மா பிள்ளைங்க எப்படி மாறிடுறாங்க? சட்டென்று சில கண்ணீர் துளி அவர் விழிகளை விட்டு இறங்கிவிட அதை துடைத்து விட்டார் வேதவள்ளி. இந்த வயசு அப்படிதான்ப்பா, விடு, பார்த்துக்கலாம், நீ ஃபீல் பண்ணாத. ஜெயந்தி, இவனுக்கு காஃபி போடு என்று சொல்லிவிட்டு நீ போய் கை கால் கழுவிட்டு வாப்பா என்று அவரை அனுப்பி வைத்தார் வேதவள்ளி. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வரீஷ் இரவு வர்ஷினியிடம் கூறினான். அவள் மனம் வருத்தம் கொண்டது. அன்னைக்கு அவர் சொன்னது ரொம்ப கரெக்ட் இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பா அப்பா அம்மா மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார்ல. நான் டேடியை ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் அவர் என்ன மன்னிச்சிட்டாரு. ஆனால் நந்து சார் என்ன இருந்தாலும் 3வது மனுஷன் தானே. அதனால தான் அவரால் என்னை மன்னிக்க முடியல. இதுவே கிரி இந்த தப்பை பண்ணியிருந்தா இப்படித்தான் மன்னிக்காம பேசாம இருந்திருப்பாரா? வேதனையோடு அவள் கேட்டாள். விடுக்கா, எல்லாம் சரியாகிடும் என்றான் வரீஷ். என்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தார் தெரியுமா? இப்போ மொத்தமா என்னை ஒதுக்கி வச்சுட்டாரு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் என்கிட்ட பேசினா என்ன, பேசலைனா என்ன அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு போனாலும் அவர் என்னை அவாய்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ 2 days என்கிட்ட பேசாம இருந்தியே, அப்போ எப்படி கஷ்டமா இருந்ததோ அதே மாதிரி தான் அவர் என்னை அவாய்ட் பண்றப்பவும் கஷ்டமா இருக்கு. நான் என்ன செய்யறது? எதுவுமே செய்ய முடியாதுக்கா. நம்ம கிட்ட டைம் மெஷின் இருந்தா வேணும்னா இந்த 10-15 நாள் அழிச்சிட்டு வந்துடலாம். அவன் கூறியதை கேட்டு சிறு புன்னகை அவள் இதழில் பூத்தது. இருந்திருக்கலாம் இல்ல, நம்ம லைஃப்ல நாம பண்ற தப்பு எல்லாத்தையும் போய் அழிச்சிட்டு வந்துடலாம் என்று சொல்லி சிரித்தாள். அவனும் உடன் சிரித்தான். மறுநாள் வகுப்பில் தேர்வு எழுதிய விடைத்தாள்களை தந்து கொண்டிருந்தான் நந்து. எப்போதும் போல் தீபா 2வது மதிப்பெண் எடுத்திருக்க வர்ஷினியே முதல் மதிப்பெண் எடுத்திருந்தாள். வர்ஷினி என்று அழைக்க அவளோ இடத்தை விட்டு எழாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். ஏய் போடி, போய் பேப்பர் வாங்கிட்டு வா. நிஷா உந்தினாள். சும்மா இரு, எனக்கு தெரியும் என்றவள் அப்படியே அமர்ந்திருந்தாள். நிமிர்ந்து அவளை பார்த்து கோபமாக முறைத்தவன், கூப்பிட்டது காதல விடலையா என்று கேட்டான். நீங்க வேதான்னு கூப்பிடுங்க, வந்து வாங்கிக்கிறேன் என்று கூறினாள் அவள். எல்லோரும் அவளை வித்தியாசமாக திரும்பி பார்க்க அவனோ பேப்பரை டேபிளின் மேல் வைத்துவிட்டு, உனக்கு வேணும்னா வந்து எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு பாடத்தை எடுக்க ஆரம்பித்தான். கடவுளே, இவரோட கோபத்தை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி காட்டுங்களேன் என்று கடவுளிடம் மானசீகமாக புலம்பிக் கொண்டே சென்று பேப்பரை எடுத்துக்கொண்டு வந்து விட்டாள். மதியம் உணவு முடிந்து வந்து ஒரு மரத்தின் கீழ் தனியாக அமர்ந்திருந்தாள் வர்ஷினி. அப்போது அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் தீபா. தெய்வமே, நீயே வந்துட்டியா? நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். அவள் புன்னகைத்தாள். இந்த சிடுமுஞ்சி சமாதானமாகவே மாட்டேன்றாரே, நான் என்ன பண்றது என்று சோகமாக கேட்டாள். வேற வழி இல்லை, அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் பேச வைக்கணும் என்றாள் தீபா. யார்கிட்ட சொல்லி? பிரியா மேடமா? இவரே இவ்வளவு கோபமா இருந்தா மேடமும் அப்படிதானே இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்ல, இது வேற ஒருத்தர் என்றாள் தீபா. யார் என்பதை போல் யோசனையோடு தீபாவை பார்த்தாள் வர்ஷினி. யார் அது? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.